மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. எரிபொருள் விலை உயர்வு தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். பஸ் சேவையிலிருந்து விலகி தமது எதிர்ப்பை வெளியிடுவதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தயாராகின்றது. இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கம் அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. தற்போது நாம் தீர்மானிக்க வேண்டியுள்ளது. பஸ் வேலை நிறுத்தம் அல்ல, உண்மையிலேயே பஸ்களை செலுத்த முடியாத நிலையே உள்ளது. தற்போதைய விலையில் டீசலை பயன்படுத்தி பஸ் சேவையை நடத்த முடியாது. தற்போது 75% பஸ்கள் சேவையில் இருந்து விலகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பஸ்களை இன்று நள்ளிரவு முதல் சேவையில் ஈடுபடுத்த முடியாது. සියලුම ප්‍රදේශවල මුල් ලංකාව පුරාම බස් ධාවනය කරන්න හැකියාවක් නැහැ. எவ்வாறாயினும் தமது சங்கம் தொடர்ச்சியாக பஸ் சேவைகளை முன்னெடுக்கும் என அகில இலங்கை தனியார் பஸ் சங்கங்களின் சம்மேளன பிரதம செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். தற்போது ஒரு பஸ் நிறுவனம் நாச வேலைக்கான திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளது. ஏதேனும் ஒரு சங்கம் முயற்சித்தாலும் பணி பகிஷ்கரிப்புக்கு அழைப்பு விடுத்தாலும் அவ்வாறு செய்வதற்கான சட்ட உரிமை அவர்களுக்கு இல்லை என்பதனை தெளிவாக கூறுகின்றோம். அகில இலங்கை தனியார் பஸ் சங்கங்களின் சம்மேளனம் மாகாண தனியார் பஸ் சங்கங்கள் கூட்டாக முழு நாடு முழுவதும் பஸ் சேவைகளை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளன என்பதனை நான் தெளிவாக கூற வேண்டும். பஸ் சங்கத்தில் சுமார் 20,000 பஸ்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கெமுனு விஜயரத்ன தலைவராக செயற்படும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திடம் வினவிய போது அறிவிக்கப்பட்டது. அகில இலங்கை தனியார் பஸ் சங்கங்களின் சம்மேளனத்தில் 7,000 பஸ்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் பிரதம செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் கூறினார். இதனிடையே இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் CB ரத்நாயக்க தனியார் பஸ் போக்குவரத்து துறைக்கு நாளை முதல் மானியம் வழங்கப்படும் என தெரிவித்தார். நீங்கள் நாளை காலை முதல் இந்த மானியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என பஸ் உரிமையாளர்களுக்கு நான் தெளிவாக கூறுகிறேன். எந்தவித பிரச்சனையும் இல்லை. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அனுமதி பத்திரம் உள்ளதென்றால், வீதி போக்குவரத்து அதிகார சபையின் அனுமதி பத்திரம் உள்ளதென்றால் அவர்கள் இந்த மானியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் முறைமை தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் இதன்போது கேள்வி எழுப்பினார். நிச்சயமாக நடைமுறை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அதனை கூறுகின்றேன். நாளை முதல் அமுல்படுத்தப்படுகின்ற பரிந்துரைகளுக்காக திரைசேரி செயலாளர் அவரது கணக்கிற்கு பணத்தை அனுப்புவார். ஆகையால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க முடியும். எரிபொருள் விலை உயர்வு தொடர்பாக மீனவர்களும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். வடமேல் மாகாண கரையோர பகுதிகளான தல்வில, பருதல் போல, தொடுவாய் ஆகிய மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மீனவர்கள் என்ற வகையில் எம்மால் இந்த விலையை சுமக்க முடியாது. சிறிய படகுகளில் மீனவர்களே அதிக எரிபொருளை பயன்படுத்துகின்றனர். 1 லிட்டர் எரிபொருளுக்கு 35 ரூபாவை அரசாங்கம் அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்படும் வரை கடலுக்கு செல்ல போவது இல்லை என நீர்கொழும்பு சின்னப்பாடு பிரதேச கடற்றொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். நீர்கொழும்பு கல்பிட்டியிலிருந்து மன்னார் வரையான கடற்றொழிலாளர்களும் இவ்வாறு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 55 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மானியம் வேண்டாம், அதனை ரத்து செய்ய வேண்டும். இங்கேயே போராட்டத்தை தொடர்ந்து மரணிக்கவும் நாம் தயார். இதேவேளை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு காரணமாக 2000க்கும் மேற்பட்ட வாகனங்களை வாடகைக்கு விடும் நிறுவனங்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக வாடகை வாகன உரிமையாளர்களின் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களைச் சேர்ந்த சாரதிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்களின் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறு எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் அரசாங்கம் தொடர்ந்தும் குறிப்பிடத்தக்க அளவு நட்டத்தை எதிர்கொள்வதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து சென்றாலும் அதற்கு அமைவாக உள்நாட்டில் விலை திருத்தம் மேற்கொள்ளாமல் கூட்டுத்தாபனமும் அரசாங்கமும் பாரிய நட்டத்தை சுமந்து நுகர்வோருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் நீண்ட காலமாக மானிய விலையில் எரிபொருளை விநியோகித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றம் போன்ற மேலும் பல அதிசயமிக்க நடவடிக்கைகளை எதிர்காலத்திலும் காண முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஆனமடுவ பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
உலகில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதாக கூறி இந்த அதிசயமிக்க இலங்கையில் ஒருபோதும் இல்லாதவாறு எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது புதுமையான விலை சூத்திரமாகும். இதுவா அதிசயமிக்க நாடு? இவ்வாறான அதிசயமான நிகழ்வுகளை எமக்கு எதிர்காலத்திலும் கண்டுகொள்ள முடியும். உலகில் எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ளமைக்காக எமது நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படவில்லை. இந்த நாட்டில் ஊழல் மோசடிகள் அதிகரித்துள்ளமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. අපේ නිලයිහලයන් සිදුවන්නේ මේ රටේ සිදුවන දූෂණ, වංචා, හොරකම්, අක්‍රමිකතාවයන් ආරක්ෂා කර ගැනීමට නඩත්තු කර ගැනීමට පමණයි. சசுனට அருண செயற்திட்டத்தின் கீழ் ஆனமடுவ கொத்தலிக்கமியாவ விகாரைக்கு நிதியுதவி வழங்குவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் சியம்பலாகசேன கல்லூரிக்கு விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள சஜித் பிரேமதாச நிதியுதவி வழங்கினார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.